கர்ணன் முற்பிறவியில் அசுரன் சஹஸ்ர கவசன் என்பது பெயர். தவமிருந்து பிரம்மாவிடமிருந்து 1000 கவசங்களை பெற்றவன். தவமும் போரும் ஒரு சேர செய்பவர்கள் மட்டுமே அவருடன் போரிட முடியும். அதுவும் 12 ஆண்டுகள் தவம் புரிந்துவிட்டது. வந்து போரிட்டால் ஒரு கவசத்தை அறுத்து எறியலாம். தன் வரத்தினால் அகந்தை ஏறி தேவர்களை துன்புறுத்தினான். தேவர்கள் நாராயணனிடம் தஞ்சம் புகுந்தது. வேண்டவே நாராயணன் நரன் என 2 வடிவங்களில் வந்து 12 வருடம் நரன் தவம் இருந்துவிட்டு நாராயணனுடன் சேர்ந்து ஒரு கவசத்தை அறுப்பார்கள். அது மாதிரி 999 கலசங்களை அறுத்து முடியும் போது பிரளய காலம் வந்துவிட்டது. சஹஸ்ர கவசன் தன் இஷ்ட தெய்வமாகிய சூரியனுடன் சேர்ந்து விடுவான். அடுத்த பிறவியில் நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணராகவும் வருகிறார்கள். கர்ணன் குந்திக்கு துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை பரீட்சித்து பார்க்க சூரியனை நோக்கி விளையாட்டாக சொல்ல கர்ணன் பிறந்தான். அதனாலேயே கர்ணனிடம் அசுரகுணம் மேலோங்கி இருந்தது. மகாபாரதத்தில் இது வராவிட்டாலும் நாராயணியம் மற்றும் பாகவதத்தில் நரநாராயணன் சஹஸ்ர கவசம் பற்றி கூறப்பட்டுள்ளது. கவச குண்டலத்தை மகாபாரதத்திற்கு முன்பே இந்திரன் யாசித்து பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. கடைசி கவசத்தை போரில் அர்ச்சுனனால் வீழ்த்தப்பட்டது. இறப்பதற்கு முன் கிருஷ்ணனால் தானமாக பெறப்படுகிறது.